பண்ருட்டி பலா திருவிழாவுக்கு தான் மக்களே நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இவங்க வந்து பலா இலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, பன்ருட்டி அப்படின்னு வந்து எழுதி அழகா வச்சிருந்தாங்க. நெறைய பலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பார்வைக்கு வச்சிருந்தாங்க. இந்த பலா எல்லாமே நம்ம வட்டாரத்தில அதிக எடை உள்ள பலா. இதெல்லாம் போட்டிக்கு வந்திருக்குது. இதுல முதல் பரிசு பெற்ற பலாவின் எடை வந்து பார்த்தீங்கன்னா, 75 கிலோ. நாங்க கொஞ்சம் தாமதமா வந்ததுனால எனக்கு இந்த பலா பனிக்கூழ் அதாவது ஐஸ்கிரீம் எனக்கு வந்து கிடைக்கல. நேரத்திலே இருந்தா கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இங்க நம்மாழ்வார், அஞ்சலை அம்மாள் இவங்கலாம் மரியாதை செலுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பலாப்பழம் சாப்பிடுற போட்டியும் வச்சிருந்தாங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அந்த கருப்பு கலர் சட்டை போட்டு கத்துறாரு பாருங்க. வாய் தொறந்து காட்டுறாரு பாருங்க. அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் பரிசு வென்றாரு. அதுல அந்த போட்டியில கலந்துகிட்ட பங்கேற்பாளர் என்ன சொல்றாரு நீங்களே கேளுங்க. இதுல முதல் பரிசுக்கு 2000, ரெண்டாவது பரிசுக்கு 1000. ஆனா கரெக்டா தெரியல. கரெக்டா தெரியல. ஆனா அமௌண்ட் கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. பலாப்பழம் சாப்பிடுறேன், அப்புறம் என்னென்ன வேணும், அது திருப்தியா சாப்பிடுறோம். இந்த நிகழ்ச்சியில பலாவுக்கு மட்டும் முக்கியத்துவம் தராம நிறைய பாரம்பரியமான விஷயங்களையுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருந்தாங்க. நம்மளுடைய நாட்டு விதைகள், புத்தகங்கள், தேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இங்க கிடைச்சிது. நீங்க எத்தனை பேர் இந்த திருவிழாவுக்கு வந்தீங்கன்னு மறக்காம கருத்து பெட்டியில சொல்லிட்டு போங்க. நாங்க இங்க போனதுல அளவற்ற மகிழ்ச்சி அடைஞ்சோம். இந்த விழாவை ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க.